ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காசிக்கு போயிட்டு 3 பார்ட் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. நம்ம காசில போட்ல போயிட்டு மறுநாள் கயாக்காக நாங்க கிளம்பிட்டோம். காசில இருந்து வண்டியில வந்த மாமிங்க, என் தங்கை வீட்டுக்காரு, அப்புறம் எல்லா கவிதைகள், அப்புறம் கதைகள் எல்லாருமே எல்லாம் அவங்கவுங்க திறமைகளை பாட்டு பாடிட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறமைங்க. அதுக்கப்புறம் ரூம்ல ஸ்டே பண்றதுக்கு வந்துட்டோம். நைட்டு 11:30 மணி. அதாவது கயாக்கு வர சொல்லோ காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து குளிச்சிருங்க, கயால போய் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ப்பணத்துக்கு இங்க கூட்டின்னு வந்தாங்க. காசில பண்றதை விட கயால பண்ற தர்ப்பணம் 1000 கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பண்ற தர்ப்பணம் விஷ்ணு பாதம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு விசேஷமான இந்த தர்ப்பணத்துல நம்ம தமிழ்ச்சங்கம், அதாவது கயாலேயே இருக்கிறாங்க, அவங்க பிராமின் நான் பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படி பண்ணணும், இந்த கயால பண்ற இந்த தர்ப்பணத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்றது கதை மூலமா சொன்னாங்க. நான் வரும் அந்த கதையை உங்களுக்கு சொல்லிட்டு வர போறேன். இப்போ நம்ம தர்ப்பணத்துக்கு உள்ள வந்துட்டோம். போன் அனுமதி இல்லை அப்படின்றதுனால போன் எல்லாம் லாக்கர்ல வாங்கிக்கினாங்க. எங்களுடைய கைடு ஒரு எல்லாரையும் ஒரு வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பி விட்டாரு. கணீர் கணீர் குரல்ல அந்த பிராமணர் நம்மளுக்கு முன்னோர்கள் பூஜை பண்ண சொல்லோ மனசும் உடம்பும் அப்படியே புல்லரிச்சு போச்சு. பூஜைக்கு கை தையல் இலையில மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு மாதிரி கொடுக்குறாங்க, எள்ளு, தண்ணீர் சொம்புல தர்பை புல் வச்சு முதல்ல பூஜை ஆரம்பிக்கிறாரு. அப்பாக்கு 3 தலைமுறை, அம்மாக்கு 3 தலைமுறை, கணவர் கூட பிறந்தவங்க எல்லாருமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோம். நம்ம வீட்டுல வளர்த்த பறவைகள், நாய்கள், இதுக்குள்ளுக்கும் நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 32 பிண்டம் அந்த மாவுல உருண்டை பிடிக்க சொன்னாரு. பிராமணருக்கு வேஷ்டி, துண்டு, புடவை, ஒரு பித்தளை சொம்பு, அதுக்கப்புறம் நவரத்ன கல்லு மாதிரி வச்சிருந்தாங்க. அப்புறம் சின்ன சின்ன பாக்கெட்டுங்க நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் எடுத்து பாக்கிறதுக்கு டைம் இல்லை. பிராமணர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா கடகடன் மந்திரத்தை சொல்லியிருந்தாரு. எல்லா பூஜை முடிஞ்ச உடனே பிராமணருக்கு நாங்க ஒரு தானம் கொடுத்தோம். ஒரு செட்டு, அதாவது புடவையோடு சேர்த்த செட்டு 2500 ரூபாயும், வெறும் வேஷ்டி துண்டு அந்த செட்டு 1500 ரூபாயும் நான் பிராமினுக்கு வாங்கினாங்க. பிராமணங்களுக்கு இன்னும் அதிகமா ஆச்சின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையா பூஜை பண்ணாங்க. மந்திரங்கள் கணீர் கணீர்னு சொல்லிட்டு ரொம்ப பிராமணர் பண்ணது மனம் ரொம்ப திருப்தியா இருந்தது எங்க எல்லாருக்குமே. ஜென்மத்துல என் கையால என் முன்னோர்களுக்கு எல்லாருக்குமே நான் தர்ப்பணம் கொடுத்தது, அதுவும் கையால கொடுத்தது பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற கோவில்லாம் நாங்க போயிட்டு வந்தோம். கயால கயா ஏன் அந்த பேர் அப்படி வந்ததுன்னா, கயான்ற அசுரன் அந்த ஊர்ல வாழ்ந்ததாவும், அவர் தவம் இருந்து நான் பாக்குற மக்கள் எல்லாம் இறந்துடணும், இறந்தவன்னு அவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொன்னதுனால மரம் கொடுத்திருக்காங்க. இந்த மரத்தை பாருங்க, இந்த ஆலமரத்தை பாத்துக்குங்க, கதையில வரும். அவ்வளவு விசேஷமான இந்த மரம் பல 1000 வருஷம் கூட மங்காம இன்னும் இருக்கு. அப்போ கயாசுரன் கேட்ட அந்த வரத்தினால மக்கள் நிறைய தப்புகள் பண்ணி வாழ்ந்தாங்க. இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணா நம்ம சொர்க்கத்துக்கு போலாம், எந்த தப்பு பண்ணாலும் நம்ம சொர்க்கத்துக்கு போலான்ற மனநிலைமை வந்துடுவே. தேவர்கள் எல்லாரும் மும்மூர்த்திகளான சிவன், நாராயணர், பிரம்மா கிட்ட போய் முறையிட்டாங்களாம். இந்த மாதிரி நீங்க இந்த வரத்தை எப்படியாவது அவர்கிட்ட இருந்து வேற மாத்துங்க அப்படின்னு சொல்லவே மும்மூர்த்திகள் அந்த அசுரன் கிட்ட கேட்டாங்களாம். மும்மூர்த்திகளே நம்ம கிட்ட கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வரத்தை தவிர வேற ஏதாவது கேளு அப்படின்னு கேட்கவே, சரி இந்த கயால யார் தர்ப்பணம் கொடுக்கறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரமும், இந்த ஊர்ல நான் வாழ்ந்தன்றதுனால இந்த ஊருக்கு பேரு கயா அப்படின்ற பேரும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே மனமகிழ்ந்து அந்த வரத்தை கொடுத்தாங்களாம். அதனால்தான் இந்த ஊருக்கு பேரு கயான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பண்டிதர். இந்த ஆலமரத்து கதை என்னன்னா, ஒரு தடவை சீதா பிராட்டி 16 வருஷம் வனவாசம் இருந்துட்டு தசரத மகாராஜா அரண்மனையில தங்கி இருக்க சொல்ல, அவரு தசரதற்கு கடைசி காலம் முடிய போது, அப்பெல்லாம் எதுவுமே கிடைக்காது, காடு தானே, ஊரே காடு மாதிரி இருக்கும். முடிகிற அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல மகாராஜா இறந்துருவாரு, அவருக்கு ஈம சடங்கு செய்யறதெல்லாம் நீங்க முன்னாடியே வாங்கிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு அங்க சொன்னதுனால, அப்ப ராமர் இன்னொரு காட்டுக்கு போயிட்டு, அதாவது அந்த பொருள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். அவர் போன நேரம் இவர் கரெக்டா இறந்துடுறார். இறந்துட்டு திதி காரியம் பண்ணுவோம்ல, அந்த விஷயம் பண்ணணும்.
அது பண்ண முடியாம வந்து தசரதனுடைய ஆத்மா ரொம்ப தவிக்குது. அப்ப சீதா பிராட்டி கிட்ட கேக்குற, சீதாமா நீ எனக்கு பண்ணு. ராமர் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு மேல்லோகம் போற டைம் வந்துச்சு, எனக்கு நீ வந்து விடுதலை கொடுக்கலன்னா நான் உனக்கு சாபம் விட்டுடுவேன் அப்படின்னு சீதா கிட்ட வந்து தசரதன் கேக்குறாரு. அப்ப சீதா சொல்றாரு, இப்பதான் நாங்க சாபத்தால 16 வருஷம் வனவாசம் இருந்துட்டு வந்தோம், இன்னும் எங்களுக்கு சாபம் கொடுக்க வேணாம். சுமங்கலியான நான் எப்படி தர்ப்பணம் உங்களுக்கு கொடுக்க முடியும்? உங்கள் மகன் வந்து உங்களுக்கு கொடுப்பாருன்னு எவ்வளவு சொன்னாலும் மாமனார் வந்து கேட்கவே இல்லை. அப்ப மாமனார் சொல்றாரு, நீ ஆத்து பக்கம் போ, அங்க உன் கண்ணுல என்ன படுதோ அதை வச்சு நீ வந்து எனக்கு தர்ப்பணம் கொடுத்துரு, நான் விடப்பெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லவே, சரி வேற வழி இல்லாம கணவன் இருக்க சொல்ல நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்க சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பண்ணு, எனக்கு விடுதலை கொடு, இல்லைன்னா நான் உனக்கு சாபம் விட்டுடுவேன் இப்படி சொல்லவே, இவங்க வேற வழி இல்லாம ஆத்து பக்கம் போயிட்டு சுத்தி பாக்குறாங்க. ஒன்னில ஆறு இருக்கு, ஆலமரம் இருக்குது, மணல் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்ல கண்ணுக்கு எட்டின வரைக்கும். சரி இந்த மணலை எடுத்து நம்ம தர்ப்பணம் கொடுத்துடலாம் சொல்லிட்டு மணலை வச்சு தர்ப்பணம் கொடுக்குறாரு. அவருடைய ஆத்மா மேல்லோகம் போயிடுது. அப்ப அதுக்கப்புறம் வந்து ராமர் கரெக்டா அந்த நேரம் வராரு. இந்த மாதிரி வந்து நடந்தது, உங்க அப்பா வந்து என்ன தர்ப்பணம் கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்ததுனால நான் தர்ப்பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவே ரொம்ப கோபம் ஆயிடுச்சு ராமருக்கு. சீதா சொன்னதை வந்து அவர் வந்து கேட்கவே இல்லை. சீதா சொன்னதை நம்பாம பக்கத்துல இருக்கிற நதி கிட்ட வந்து அவர் போய் கேக்குறாரு, சீதா வந்து பண்ணது உண்மையா அப்படின்னு. நதி பேரு பால்குனி நதி. அது என்ன சொல்லுது, ராமர் வந்து கை வச்சு நம்ம தண்ணில அவர் கை வச்சா நம்மளுக்கு அவ்வளவு புண்ணியம், அதனால இல்ல சீதா பண்ணலன்னு போய் சொல்லுது. இதை நான் அப்படியே தொடர்றேன், இந்த வீடியோ அப்படியே பாருங்க. நாங்க கையால தர்ப்பணம் கொடுத்து வந்ததுனால அன்னைக்கு வடை பாயாசத்தோட எங்களுக்கு சாப்பாடு, தினமும் பாயாசம் தான் இருந்தாலும் ஸ்பெஷலா அன்னைக்கு வடையோட சேர்த்து எல்லாமே வந்து அன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதை நாங்க சாப்பிட்டு ஹோட்டல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு புத்தரை பார்க்கறதுக்காக கிளம்புறோம். இப்போ தொடர் அந்த கதைய. அப்ப ராமர் வந்து கேட்க சொல்லும், இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னு சொல்லவே அவர் நம்பல. அப்ப ஆறு கிட்ட கேக்குறாரு. ஆறு வந்து என்ன சொல்லுது, தண்ணி, ஐயோ ராமபிரான் கையால நம்மளுக்கு வந்து நம்ம ஆத்துல தர்ப்பணம் கொடுத்தா நம்ம அதை விட புண்ணியம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, சீதாதேவி தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னு போய் சொல்லுது. அப்ப வந்து பக்கத்துல இருக்கிற துளசி கிட்ட கேக்குறாரு. அந்த துளசியும் போய் சொல்லுது. எப்படின்னா, ராமர் அவர் கையால நம்மள தொட்டு எடுத்தா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு புண்ணியம், நம்ம மனுஷன் வந்து எல்லாரும் இறக்குற நேரத்துல நம்ம துளசி தண்ணி தானே அவங்க வாயில ஊத்துவாங்க, அதனால ராமபிரான் வந்து நம்மள தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ராமபிரான் நம்மள தொட்டி எடுக்கிற புண்ணியம் நம்மளுக்கு இல்லாத போயிடுமேன்னு சொல்லிட்டு சீதாதேவி இல்ல தர்ப்பணம் தரல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரொம்ப கோபம் வந்துடுது. அதாவது சீதா அம்மாக்கு. சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்றாங்க. அப்போ ஆலமரத்துக்கிட்ட கேக்குறாரு. ஆலமரம் என்ன சொல்லுது, ஆமா சீதா தேவி மாமனாருக்கு தர்ப்பணம் கொடுத்தாங்க, அவங்க கொடுத்த உடனே மாமனார் ஆத்மா மேல் உலகம் போச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைய சொல்லுது ஆலமரம். அப்பவும் திருப்தி அடையாத ராமர் தன் தகப்பனாரை நினைத்து வேண்டி கேட்கறதுனால தகப்பனாரே வந்து, அதாவது ஆத்மாவே வந்து சீதா மண் பிண்டம் எடுத்து கொடுத்ததை வந்து கையால் எடுத்து காட்டின உடனேதான் அவர் வந்து நம்புறாரு சீதாவை. சீதா அம்மாக்கு கோபம் வந்து நதிய வந்து சாபம் விடுறாங்க. புயல் மழை வெள்ளமே வந்தா கூட இந்த ஆத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுன்னு சாபம் விட்டுறாங்க. துளசி, நீ எவ்வளவுதான் புனிதமா இருந்தாலும் கடை சேரு இதுல எல்லாத்துலயுமே நீ வளருவ அப்படின்னு சாபம் விட்டுறாங்க. ஆலமரம், நீ உண்மையை சொன்னதுனால எப்பவுமே பட்டு போவாம இந்த கயால வந்து நீ நீண்ட புகழோட நீ வாழ்வ, எல்லா மங்கள நிகழ்ச்சிக்கும் உன்னை வந்து பயன்படுத்துவாங்க, பெண்கள் வந்து உன்னை பூச்சிப்பாங்கன்னு சொல்லி வரம் கொடுக்குறாங்க ஆலமரத்துக்கு. அந்த மரம் தான் இன்ன வரைக்கும் கயால வந்து பெரிய விருட்சகமா மாறி பூஜைக்கு உகந்ததா இருக்கு. நம்ம பார்த்தோமே அந்த ஆலமரம் தான். அவ்வளவுதான் இந்த கதை. இப்போ நம்ம வந்து நைட்டு வந்து எல்லாரும் ஹோட்டல்ல ஸ்டே பண்றோம். எங்க கிச்சன் டீமுக்கு எங்க ஆர்கனைசர் விஜய்குமார் சார் வந்து மரியாதை செலுத்தினாரு. அவங்களுக்கு சால்வை அணிவித்து அவங்க இந்த 9 நாளும் விதவிதமா செஞ்சு போட்டதுக்கு நன்றி தெரிவித்தாங்க. எல்லாருக்குமே சால்வை போத்தி மரியாதை செலுத்தினாரு. அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து அவருக்கு அசிஸ்டண்டான தர்ஷனா அவர்களுக்கும் சால்வை போத்தி மரியாதை செலுத்தினாரு. இவர்தான் தர்ஷனா மூர்த்தி.
கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எல்லாருமே நல்லா வழி நடத்தி கூட்டுன்னு வந்தாரு. ஹிந்தி நல்லா தெரிஞ்ச பையன், அருமையான பையன், தங்கமான பையன். இவங்க 2 பேருக்குமே நாங்களும் நன்றி சொல்லிக்கிறோம். எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சு எல்லாருமே ஒரு போட்டோ எடுத்துட்டோம். எல்லாம் ஒரே குடும்பமா இந்த 10 நாள் இருந்தோம். அன்னைக்கு நைட்டு மறுநாள் 2 மணிக்கெல்லாம் எழுந்துக்கோங்க, கயால இருந்து ட்ரெயின் பிடிச்சு பாட்னாக்கு போகணும்னு சொல்லவே கிச்சன் டீம் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. புளியோதரை, தயிர் சாதம், உப்புமா, இட்லி, தக்காளி தொக்கு செஞ்சுட்டு நைட் ட்ரெயின்ல சாப்பிடுங்க, காலையில டிஃபன் எழுந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்க பாட்னால இருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். எங்களுக்கு ஈவினிங் 5:30 மணிக்கு தான். சரி, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு அங்கே ஈவினிங் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபிளைட் வந்தோடனே ஃபிளைட்ல ஏறி உட்காந்துட்டு நம்ம அதோட சென்னைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். இந்த ட்ரிப்பு ரொம்ப அருமையான ஒரு டூருங்க. நான் Facebookல தான் விஜய் சாரை வந்து நம்பர் எடுத்தேன். ஒரு சந்தேகமா தான் எடுத்தேன். எப்படி இருப்பாங்களோ ஏது இருப்பாங்களோன்னு நினைச்சிட்டு தான். ஆனா எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு டூர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவரே இப்போ அடுத்தடுத்த டூர்லாம் இப்ப வந்து போடுறாரு. நாங்க இப்பதான் போயிட்டு வந்தோன்றதுனால ஒரு 6 மாசம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். வேணுன்றவங்களுக்கு விஜய் சார் வந்து Facebookல, இன்ஸ்டால வந்து விநாயகம் டூர் அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே அவர் பேர் வந்துரும். மாமிங்கள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப அன்பா இருந்தாங்க. அதுல நான் காசிக்கு போயிட்டு வந்ததை 4 பகுதியா உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது 9 நாள் டூர்ன்றதுனால நம்ம ஒன்னொன்னுத்தையும் ஞாபகப்படுத்தி போறதுக்குள்ள கொஞ்சம் தடுமாற்றமா தான் ஆயிடுச்சு. சில பேர்கள், ஊர்கள் ஏதாவது மாத்தி சொல்லியிருந்தேன்னா சாரி சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம உடனே வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்கும். நீங்க எல்லாரும் பார்த்ததுக்கு, பொறுமையோட பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன்.